அனைவருக்கும் வணக்கம். தாயகம், இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற சகலருக்கும் இனிய வணக்கங்கள். தொடர்ந்தும் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாயக செய்திகள் மற்றும் இலங்கை உள்ளடங்கலான பல்வேறு அயல் பிராந்தியங்களை உள்ளடக்கிய சிறப்பான செய்திகள் இன்றும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. முதலில் தலைப்பு செய்திகள். தேடப்படுகின்றார் தென்னக்கோன். தலைவர் பிரபாகரனை அஞ்சலிக்க ஏற்பாடு. தலைவர் பிரபாகரன் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த புலம்பெயர் நாட்டின் அகவம் அமைப்பு. அமெரிக்கா கொள்கைகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புகள் அனைத்து விடயமும் தெரியும், விரைவில் வெளியிடுவேன் என்று ஞானசார தேரர் பரபரப்பு. இலங்கை எதிர்காலத்தில் போர் ஏற்படாதென்று உத்தரவாதமில்லை. சத்தாதிச பரப்புரை. வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபர்களுக்கு பிணை. ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல்கள் வடக்கில் தீவிரமாக பரவல். முடக்கப்பட்டன 5 பண்ணைகள். தமிழரசு கட்சியின் அழைப்புக்கு கூட்டணியுடன் உரையாடிய முடிவு. CVK சிவஞானத்துக்கு செல்வம் எம்பி பதில். சடலம் மீட்பு. யாழ் போதானா மருத்துவமனை விரிவாக்க நடவடிக்கை தேவை. படையினர் பிடியில் உள்ள நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனைத்து விடயமும் தெரியும், விரைவில் வெளியிடுவேன் என ஞானசார தேரர் பரபரப்புரை. மூத்த பிரஜைகளுக்கான வட்டியை அதிகரியுங்கள். மூத்த பிரஜைகளின் கூட்டமைப்பு கோரிக்கை. மின்சாரம் தாக்கி தாய் மகன் சாவு சோகம். யாழ் ஒழுங்குழைப்பு குழு கூட்டத்துக்கு 3,65,520 ரூபாய் செலவு. இராணுவத்திலிருந்து தப்பியோடிய 679 பேர் கைது. வெள்ளை ஈயை விரட்டும் பணியில் இராணுவத்தினர். சாதாரண பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் தபாலில் அனுப்பி வைப்பு. ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையில் பூர்வாங்க பணி ஆரம்பம். சிறப்பு தேவையுடையோருக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள். யாழ்ப்பாணத்தில் முன் மாதிரிகை. இதுவரை நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது காணொலியை பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேடப்படுகின்றார் தென்னக்கோன். முன்னாள் பதில் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்பது தொடர்பில் தகவல் இல்லை எனவும் அவரை கைது செய்வதற்குரிய அத்தனை முயற்சிகளும் இடம்பெறுகின்றன எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாகியுள்ள முன்னாள் பதில் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாட்டில் உள்ளாரா அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டாரா என போலீஸ் ஊடக பேச்சாளர்களிடம் கேட்கப்பட்ட போது இதற்கு பதிலளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாவது, நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய நாம் செயற்பட்டு வருகின்றோம். அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அறிவித்தல் விமான நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறினால் சாதாரண சந்தேக நபர் ஒருவர் தொடர்பில் போலீசார் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பார்களோ அவ்வாறான நடவடிக்கையை முன்னாள் பதில் போலீஸ் அதிபர் விடயத்திலும் இடம்பெற உள்ளது. அவரை கைது செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற தகவல் இல்லை. பயணத்தடை இருப்பதால் சட்டபூர்வமாக செல்ல முடியாது என்றார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனைத்து விடயங்களும் தெரியும், விரைவில் வெளியிடுவேன் என்று ஞானசார தேரர் பரபரப்பு அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் என்று பொதுபலன சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்த ஞானசேரர் தெரிவித்துள்ளார். வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபர்களுக்கு பிணை. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் வவுனியா மேல் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி
ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர். குறித்த இரட்டை கொலைகளுடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர்களின் சார்பில் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி WR.D. சில்வா ஆஜராகி சந்தேக நபர்கள் சார்பில் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு தாக்கல் செய்தார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டவாதிகளால் பிணை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமறியலை நீடிக்குமாறு கடுமையாக வாதிட்டனர். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டவாதிகளால் பிணை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமறியலை நீடிக்குமாறு கடுமையாக வாதிட்டனர். எனினும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினர் பிணை மறுப்புக்கு விசேட காரணங்களை முன்வைக்காததை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்று உத்தரவாதம் இல்லை. சத்தா திஸ்ஸ தேரர் பரப்புரை. நாட்டில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே படைக்குறைப்பு செய்யும் நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது என்று ராவண பழைய அமைப்பின் தலைவர் இத்தே கந்தே சத்தா திஸ்ஸ தேரர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்கா பன்றிக்காய்ச்சல் வடக்கில் தீவிரமாக பரவல். முடக்கப்பட்டது 5 பண்ணைகள். வடமாகாணத்தில் ஆப்பிரிக்கா பன்றிக்காய்ச்சல் தீவிரமாக பரவியுள்ளது. இந்த தொற்றுக்குட்பட்டு 800 பன்றிகள் உயிரிழந்த நிலையில் 5 பண்ணைகள் மூடப்பட்டுள்ளன என்று வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் மருத்துவர் சிவகுருநாதன் வசீகரன் தெரிவித்துள்ளார். சடலம் மீட்பு தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்று ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பொன்னுத்துறை சத்திரவேல் வயது 50 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். இறந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக தடயவியல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலதிக போலீஸ் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் அழைப்புக்கு கூட்டணியுடன் உரையாடிய முடிவு. CVK சிவஞானத்துக்கு செல்வம் MP பதில். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பது தொடர்பில் தமிழரசு கட்சி விடுத்த அழைப்புக்கு கூட்டணி கட்சிகளுடன் சங்கு கூட்டணி கலந்தாலோசித்து பதில் வழங்கப்படும் என டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அமெரிக்க கொள்கைகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து. கர்ஷடி சில்வா எச்சரிக்கை. அமெரிக்காவின் வரி கொள்கைகள் காரணமாக இலங்கைக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். யாழ் போதானா மருத்துவமனையில் விரிவாக்க நடவடிக்கை தேவை. படையினர் பிடியில் உள்ள நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி மருத்துவமனையை விரிவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள போதானாவின் காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகங்கள் தொடர்பான விடயதானத்தில் உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனை பணிப்பாளரால் கடிதம் ஒன்று எனக்கு வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிடமும் அவர் சமர்ப்பித்திருந்தார். நான் அதன் பிரதியை உங்களுக்கு வழங்குகின்றேன். அந்த கடிதம் மிகவும் விரிவான கடிதமாகும். அதில் ஆளணி பகுப்பாய்வு மற்றும் பல்வேறு தரவுகள் உள்ளன. அந்த விடயங்களுக்குள் செல்வதற்கு போதிய நேரம் இல்லாததால் நான் அந்த விடயத்துக்குள் செல்லவில்லை. இந்த கடிதத்தின் மூலம் பணிப்பாளர் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை கேட்டிருக்கின்றார். அத்துடன் மருத்துவமனையின் விரிவாக்கத்தையும் போதானா மருத்துவமனையின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனாட்சியம்மன் வீதியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனைக்கு சொந்தமான நிலம் தற்போது பாதுகாப்பு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அந்த நிலத்தை மருத்துவமனைக்கு திருப்பித் தருமாறு கேட்கின்றார். மணிக்கூட்டு கோபுர வீதியில் அமைந்துள்ள கட்டடப் பொருட்கள் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான நிலத்தையும் அவர் கேட்டுள்ளார். எனவே இவை தொடர்பான அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அவர் புதிய மகப்பேற்று பிரிவு, இருதய மார்பு பிரிவு உள்ளிட்ட மேம்பட்ட சிகிச்சைகளுக்கான சிறப்பு பிரிவு மற்றும் 30க்கும் மேற்பட்ட சிகிச்சை உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்று தெரிவித்துள்ளார். மின்சாரம் தாக்கி தாய் மகன் சாவு. அம்பாந்தோட்டை சூரியவெவ பகுதியில் நேற்று முன்தினம் மின்சாரம் தாக்கி தாய் மற்றும் மகன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 38 வயதுடைய தாயும் அவரது 5 வயது மகனும் என தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவன் வீட்டின் பின்புறம் கட்டப்பட்டுள்ள வெதிப்பகத்தின் பாதுகாப்புக்காகவும் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய பாரவூர்தியின் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்ட மின்சார வேலியில் சிக்கியுள்ளான்.
பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சார வேலியில் சிக்குள்ளான். சிறுவனை தேடிக்கொண்டிருந்த தாய் வீட்டின் பின்புறம் சிறுவன் மின்சார வேலியில் சிக்கின்றிருப்பதைக் கண்டு காப்பாற்ற முயன்ற போது அவரை மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மூத்த பிரஜைகளுக்கான வட்டியை அதிகரியுங்கள். மூத்த பிரஜைகளுக்கான வட்டியை அதிகரியுங்கள். மூத்த பிரஜைகளின் கூட்டமைப்பு கோரிக்கை. மூத்த பிரஜைகளின் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலையான வங்கி வைப்புகளுக்கு வட்டி வீதத்தை 15 வீதமாக அதிகரிக்க வேண்டும் என்று மூத்த பிரஜைகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மூத்த பிரஜைகளின் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னர் மூத்த பிரஜைகளின் கணக்கு 15 வீத வட்டி வழங்கப்பட்டது. புதிய அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து செயற்படுகிறது. மூத்த பிரஜைகளை கைவிட்டு விட்டது. பிடித்து வைத்திருக்கும் வரி 5 முதல் 10 வீதம் வரை அறவிடப்படுகின்றது. அதிகரித்துள்ள வரிச்சுமைகளால் எமக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகின்றது. இந்த விடயத்தில் நிதியமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று அந்த கூட்டமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இளம் விவசாய குழு கூட்டங்களில் இளம் விவசாயிகளை உள்ளிருக்க வேண்டும். இளைஞர் விவசாயிகளை விவசாயம் சார்ந்த கூட்டங்களில் இனிவரும் காலங்களில் உள்ளிருக்குமாறு யாழ் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அனுரா குமார திசாநாயக்க பங்கேற்ற யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 3,65,520 ரூபாய் செலவு. ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தலைமையேற்று கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நடத்திய யாழ் மாவட்ட செயலகத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு 3,65,520 ரூபாய் மாவட்ட செயலகத்தால் செலவழிக்கப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் தெரிவித்துள்ளார். வெள்ளை ஈயை விரட்டும் பணியில் இராணுவத்தினர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த படையினர் களத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று யாழ் மாவட்ட மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எம்பிக்களின் ஒதுக்கீடுகளில் கவனிக்கப்படாத சண்டிலிப்பாய் ஏனைய பிரதேச செயலகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருடாந்த நிதி ஒதுக்கீட்டில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆயினும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. பதில் மாவட்ட செயலரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலரும் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சிறிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் தபாலில் அனுப்பி வைப்பு. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சிறப்பு தேவையுடையோருக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள். யாழ்ப்பாணத்தில் முன்மாதிரிகை. யாழ் மாவட்டத்தில் சிறப்பு தேவையுடையோருக்கான உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான பதிவு மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வைத்து நேற்று மாலை வழங்கப்பட்டது. இலங்கைக்கே முன்னுதாரணமான வகையில் யாழ்ப்பாண மாவட்ட மோட்டார் வாகன திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு வடமாகாண மோட்டார் வாகன திணைக்களத்தின் நடமாடும் சேவை நடத்தப்பட்டது. இலங்கைக்கே முன்னுதாரணமான வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட மோட்டார் வாகன திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு வடமாகாண மோட்டார் வாகன திணைக்களத்தின் நடமாடும் சேவை நடத்தப்பட்டது. இதன்போது உள்ளூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு அனுமதி வழங்குமாறும் அதற்கான விசேட சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குமாறும் கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளின் விளைவாகவே மோட்டார் வாகன தலைமை தொழில்நுட்ப பிரிவினரினதும் வடமாகாண சமூக சேவை திணைக்களத்தினதும் உதவியுடன் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு வாகன பதிவு வழங்கப்பட்டு சாரதி அனுமதி பத்திரமும் அவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை பூர்வாங்க பணி ஆரம்பம். ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மீண்டும் இயங்க வைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பமாகியுள்ளன என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர்
சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை பல வருடங்களாக இடம்பெற்ற போர் காரணமாக மூடப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக இயக்கப்படும் என்ற பட்சத்தில் இது தொடர்ச்சியாக இயக்கப்படும் பட்சத்தில் பல மக்களின் தொழில் வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் தளமாக அமையும். தமிழீழ விடுதலை புலிகளுடனான போர்க்காலத்தில் இது கைவிடப்பட்டது. 2015ஆம் ஆண்டளவில் மீள ஆரம்பிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. விரைவாக தொழிற்சாலையை ஆரம்பிக்கும் நடவடிக்கைகளை புதிய தலைவரின் கீழ் முன்னெடுத்துள்ளோம் என்றார்.